உன்னை குத்திட்டு போக கூடாதா? என்னப்பா இந்த யமனுக்கு கூட ஒரு கண்டு இல்லையா? இதெல்லாம் இன்னும் வாந்தி பேட்டி போட்ட எப்படி ஆகலாம்? வயது கண்ணாட்டிய அஞ்சு வச்சுட்டா 5 புத்தல் கொண்டு அவனு விடுவா. 5 புத்தல் நானே அடிக்கிறேன் போ. சரி பாக்குறேன். ஆட்ட போறாங்க அடிச்சு விடுவேன். ஒரு பெரிய மகாராஜா வந்து 4 3 7 ஓட்ட பத்தியா? ஆமா நானா பேசாம பாவா ஒண்ணு நாலு 8 ஒரு 8 எட்டா கூட்டோன்னு எப்படி அதுங்கிட்ட மட்டும் போவாத. மொத்த வேலை பண்ணிக்கிறான். ஐயா என் குலதெய்வ வீட்டுல போனா உனக்கு வந்துடும் வம்பு. எப்ப வம்பு வந்தாலும் நான் பாத்துருவேன். நீ என்ன புடிங்க போடுவா? என்ன பண்ண தெரியுமா? டக்குனு நம்மள பேசுறானே ஆமா நேரா ஊர் போடும். என் ஊர் தெரிஞ்சா தானே இவன் போவான். வாய் ஊரு ஆண்டா 5 புத்தூரு உண்மைதான் சொல்றான். கரெக்டா போடும். போய் என்ன பண்ணும் தெருவாசி நின்னுக்கும். ஆமா அங்க ஒரு பஞ்சாயத்து ரூமுக்கு அங்க போய் பத்துக்கோனா. இல்லடா உங்களோட தெருவாசி பிடிக்குதுல்ல கேட்டு அந்த கேட்டாண்ட போன உடனே டக்குனு மாதிரி உருவெடுத்துக்கும். குண்டா எந்த மாதிரி மெரியத்தான் உருவெடுத்துச்சின்னு வச்சுக்கா. ஒன்னு என்ன பண்ண கதவு தட்டம். என்ன பண்ணிடுவான்? உன் கொண்டாடி கூப்பிடும். என் முன்னாடி பேர் தெரிஞ்சா தானே இவன் கூப்பிடுவான். சரிண்டா ஏதா சொல்லி பார்க்கலாம். அவனை கொண்டாடி பேர் வித்யா திருடனுக்கு போன போய் அப்படியே சொல்றான். ஐயா கதுடா ஏ வித்யா ஏ வித்யா நான் உன் கூட்டுக்கார வந்துக்கிறேன். தயால ஏந்தரி கதவு தரடினும் போய்யா அப்படியே கதினா ஒன்று முண்டாட்டியே கரப்பின் தூங்கி இருப்பாப்பலாம். ஓ நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படி கதவு திறப்பான். கதவை திறந்தா நீ பண்ற வேலை பூரா பண்ணிடும். இந்த திட்டு பசங்களா நம்ம ஊடான போவானுங்க ராவணன் நம்ம வந்துடுறோம்னு சொல்லிட்டு காம்பவுண்ட சுத்தி கரண்ட் வச்சு விட்டுக்கிறான். நான் கண்ணாடி போய் தொட்டானோ இல்லையா பூரா கரண்ட் பாஸ் ஆகி வச்சுக்கிறான். அவளுக்கே தெரியாது. வர முடியாது. பாத்ரூம் வந்துச்சு அவசரமா வந்தா கூட அத கூட ஓட்ட போட்டாங்க. அப்பா 16 வயசாகுது. ஏய் ஆட்டத்தை பாத்தியா? பாத்துட்டேன். நம்ம தான் ஆட்ட பஞ்சா கூடிய மாறுங்க. நான் பாத்துக்கிறீங்க. நீ தூங்கி ஆச்சுன்னா நீ என்ன அப்படி கேட்டுக்கிறீங்க? நான் நீ பேசிக்கிறேன். தூங்கி என்ன கேட்டா ஏந்துக்கிறது அப்புறம் வந்து இப்படி அந்த கசாமசான்னு கேட்கிறேன். வேலையை பாத்தீங்கன்னா அவனா
சாமி பார்த்துட்டா அவங்க பொறிக்குங்க, பச்சை பொறிக்குங்க, காஞ்சா பொறுக்க மாட்டானுங்க. அந்த கேள்வி என்ன பண்ண அவர் கம்முன்னு உக்காந்துங்கிறார் தரும்புத்திர மகாராஜா. இந்த திருடனுக்கு பார்த்த பசங்க அப்படி நீ வேலை பார்த்தீங்க வந்துட்டு அப்படியே வந்துச்சா அது இல்லாம வாயிலே எனக்கு வர மாட்டேங்குது. அந்த மாதிரி கேக்குது அந்த கேள்வி. அங்க போற கேட்க மாட்டாங்க. ஓரோ கேட்கத்தான் கம்மட்டாங்க. அங்க போவாங்க வாடா நீ. அந்த பக்கம் ஏடா பீவார தொடர்ந்து அடிச்சு அது எப்படி இருக்கு? அடிச்சு கொட்டிக்குதா? ஒரு செருப்பால அடிக்கணும். அந்த கேள்வி சரி என்ன கையா நாங்க பேசுறோம். சொன்னா என்ன கையா? ஏன் பேசுற? ஐயா. நீ என்ன சண்டைக்கு போறப்பா? அது இப்படியே செருப்பால அடிச்சு சொல்றா. ஊரு மணி கேட்கிறான் கேள்வி. ஓ கமல் பாத்துக்கு மானியா எல்லாம் பொறிக்கு பசங்க. அவரு பெற்ற மகாராஜா பீவார் தொட்டு அடி சொல்றீங்க. மனக்கொதிக்கு மகாராஜா இவனை எத்துடன் விடலாகாது. ஆமாண்டா விமானகட்ட ஊருக்கு அந்த கேள்வி அம்மா இல்லடா ஏய் மானங்கட்டவன் அது வந்து 1.25 மணி நேரம் ஆட்டம் பார்க்கல. மானங்கட்டும் ஊருக்கு பெரியவன். அதனால தான் நீ எதெல்லாம் வச்சுக்க மாட்டோம் நான் பாட்டு பிடிக்கிறேன். ஆமா அப்புறம் என்ன இது? என்ன? இரண்டு பந்தயத்தை அண்ணனை கேட்டு போயா கம்மியா ஏன் இல்ல என்ன முத்தாக வச்சிட்டாங்க. நீ வவுத்துக்கு சோறு துண்டியா வேற என்னடா சொல்றேன்? நான் தோசை இட்லி பூரி பொங்கல் சாப்பிடுவேன். டேய் டேய் ஆறமா டேய் டேய் அண்ணனை கேட்டிங்களா ரெண்டு பேரும் பந்தயம் என்ன கேட்டிங்களா? ஆமா புறங்காமணி முன்ன கேட்கறது விட்டாங்க. ஏய் ஏய் இவனை இத்துடன் விடலாகாது. இவருக்குள்ள தம்பி மாறும் அத்துடன் தானுமாக இந்த ஐவரையமே குறித்தே கருத்துடன் அணிந்த கனிவுடன் எந்தனுக்கு ஒத்துடன் கழித்து தந்தான். அந்த ஐவரையும் குளித்து 5 பேரையும் வச்சான்னு சொல்லு. அப்படி ஆடினால் குல தெய்வமே நான் மனம் அப்படி சாகிறேன். குல தெய்வமே என்னடா ஒண்ணுமே வழங்க முடியாது அவருமே ஆட முடியாது. எதிர்பார்த்து வைக்காத எப்படியா தம்பி 99 பேர் இருக்கிறான். நீ சைதாபாத்ல பாபு சாப்பிட்டு வச்சிருக்கியா? அர்த்தமாக்குது அப்படி சாப்பிடலாம். அதிக பாபு சாப்பிட சேவிங் கடை வச்சிருக்கியா? சரி டேய் என்னோடு சரியாக 100 வைக்கிறேன். 100 வைக்கிறியா? 5 பேர் அவங்க வந்து பசுமாட்டு கண்ணு குட்டிங்க மாரி, நீங்க 100 பேரும் பன்னி குட்டிங்க மாரி. 5 பேருக்கு 100 பேரை வைக்கிறீங்க. எங்க வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு என்னக்கத்தான் நீ ஆப்பு வைக்கிற? இல்ல ரேஷன் கடையை மாற்றி சொல்லு, குண்டாசி அதிகமா இருக்குது உங்க வீட்டுல. நேற்று அழிஞ்சே தெரியலையா? கல்யாணம் மடத்துக்கு போய் அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டியா? கிடைக்காது நம்மள நம்புடி.
இருக்குதுங்க. இது உனக்கு தெரியுமா என்ன விஷயம்? அவர் மாமலை தர்மபுரி எழுதி கிடக்குறானே பாடம் ஜெயிப்பான். ஜெயிக்க மாட்டான். அவர் ஜெயிக்க மாட்டாரு. ஏய் எல்லாம் போற போக்குல போறவன் தான் ஜெயிப்பான். பாபுரா நீ. கம்பெனி நிர்வாகி அவர் கை வாங்குறேன் போட்டு கொண்டாலே ஆளுக்கு யாரு? நான் தான்டா. நீ ஒண்ணும் இல்லாத வந்து துபாக்கூர் அந்த பீனிக்கு வந்து வாய்ச்சி பண்ண வாங்கி தூங்க கிடக்குறேன். போறது தப்புடா. ஆட குப்பம் அதேத்து எந்து அக்கா முடி தர்ம இருக்கு கட்டிக்கிற ரெண்டாவது காது கட்ட வந்து தர்மத்து அவன் இல்ல ஒரு ஜெயினிக்கு அந்த பையன் நாலு ஐவுறாரு சந்தோஷமா அப்படின்னா ஓடியாரு நாய்க்கு சமந்தாரு ஆளு கொண்டா பறிக்கடா பையன். வந்து அதிக மீறாரு ஏய் ஆடா ஆடா தர்மா. பச்சை பாதம் சிங்கிதான் ரவானா போய் ஆடா. ஆட்டு அடா இந்த பேரை கலைக்கிறியா? ஆத்மா போய் வைக்கடா. சத்தியமா உருப்பிடுவான் என் புத்தியில பல்ல உனக்கு எப்படி கீதோ உருப்பட மாட்டான். ஏன் சத்தியமா உருப்பிட மாட்டான்